ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல தமிழ் எழுத வேண்டுமா? அந்த புத்தகத்திலிருந்து நம்ம வட சொல்லுக்கான தமிழ் சொல்ல தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? இத ஃபுல்லாவே நான் வந்து ஒரே வீடியோவாவே நான் எடுத்துட்டேன். நீங்க இத என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத நீங்க படிச்சுட்டு நீங்களுமே ஒரு டைம் வந்து வாசிச்சு பார்க்கலாம். நான் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து உங்களுக்கு நானு இந்த பிடிஎஃப்ப வந்து சென்ட் பண்றேன். ஓகேங்களா? கமெண்ட் பாக்ஸ்ல இந்த பிடிஎஃப் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். நீங்களுமே டவுன்லோட் பண்ணி நீங்களுமே இத பாருங்க. ஓகே. இப்ப நம்ம லெசன்குள்ள போயிடலாமா? வடசொல்லுக்கான தமிழ் சொல் பாருங்க. அகங்காரம். அகங்காரம் அப்படிங்கிறது செருக்கு. ஓகேவா? நம்ம இப்போ ஒருத்தவங்கள பார்த்து அகங்காரமா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ அகங்காரம் அப்படின்னா என்னது? தமிழ் சொல்ல வந்து செருக்கு. அகதி. அகதிங்கிறது ஆதரவற்றவர். ஓகேவா? இப்ப யாராவது ஆதரவற்று அலைஞ்சு திரிஞ்சு கிடக்குறாங்க இல்லையா? அவங்கெல்லாம் என்னன்னு சொல்றாங்க நம்ம? அகதி அப்படின்னு சொல்றாங்க வடசொல்ல. அகிம்சை. அகிம்சை அப்படிங்கிறது ஊறு செய்யாமை. அதாவது நேர் வழியில நடக்கிறவங்க எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்றோம்? அகிம்சைங்கிறது வடசொல். ஊறு செய்யாமை அப்படிங்கிறது தமிழ் சொல். அக்கினி. அக்கினிங்கிறதுக்கான தமிழ் சொல் வந்து எரி, தீ. ஓகேவா? அந்த நெருப்பதான் அக்கினின்னு வடசொல்ல சொல்றாங்க. அதுக்கு தமிழ் சொல் பாத்தீங்கன்னா எரி, தீ. அக்கிரா சனாதிபதி. அது வந்து பாத்தீங்கன்னா தலைவர். ஓகேங்களா? தலைவர் அப்படிங்கிறதுக்கான வடசொல் வந்து அக்கிரா சனாதிபதி. அக்கிரகாரம். அக்கிரகாரம் அப்படிங்கிறதுக்கு பார்ப்பனர் குடியிருப்பு. ஓகேவா? அக்கிரகாரம் அப்படிங்கிறது பார்ப்பனர் குடியிருப்பு. அதாவது பிராமணர்கள்லாம் அக்கிரகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து பார்ப்பனர் குடியிருப்பு. அங்கத்தினர். அங்கத்தினருங்கிறது உறுப்பினர். அங்கத்தினருங்கிறது உறுப்பினர். அங்கீகாரம். அங்கீகாரம் அப்படின்னா ஒப்புதல். அசரீரி. அசரீரிங்கிறது வானிலிருந்து வரும் ஒலி. அசுத்தம். அசுத்தம்ங்கிறது துப்புரவின்மை. அதமம். அதமம் அப்படின்னா கடையானது. அதிகாரி அப்படிங்கிறது உயர் அலுவலர், தலைமை அலுவலர். அதிகாரி அப்படிங்கிறது உயர் அலுவலர், தலைமை அலுவலர். அனாதை. அனாதை அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல் பாத்தீங்கன்னா யாரும் அற்றவர். அநீதி. அதோடைய தமிழ் சொல் பாத்தீங்கன்னா முறையற்றது. ஓகேவா? அநீதி அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல் வந்து முறையற்றது. அபயம். அபயம் அப்படிங்கிறது அடைக்கலம். ஓகேவா? அபயம் அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல் அடைக்கலம். அபாயம் இதுனா துன்பம். அபாயம் அப்படிங்கிறது துன்பம். அபியாசம் அப்படின்னா பயிற்சி. ஓகேவா? ஒருத்தவங்க பயிற்சி பண்றாங்க அப்படின்னா அது வந்து வடசொல்ல வந்து அபியாசம். அபியாசம். தமிழ் சொல் வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி. அபிவிருத்தி. அபிவிருத்திங்கிறது பெரு வளர்ச்சி. அபிஷேகம். அபிஷேகம் அப்படின்னா திருமுழுக்கு. அபிப்பிராயம். அபிப்பிராயம் அப்படிங்கிறது உட்கருத்து. ஓகேவா? உன்னுடைய அபிப்பிராயம் என்னன்னு கேட்பாங்க இல்லையா? அப்போ அபிப்பிராயம்ங்கிறது ஒரு வடசொல். அதுக்கான தமிழ் சொல் பாத்தீங்கன்னா உட்கருத்து. அபூர்வம். அபூர்வம்ங்கிறது அருமை. அபூர்வம்ங்கிறது அருமை. அம்சம்னா கூறு. அர்ச்சனை. அர்ச்சனை அப்படிங்கிறது மலரிட்டு ஓதுதல். அவகாசம். அவகாசம் அப்படின்னா ஓய்வு. அவகாசம்ங்கிறது ஓய்வு. அவசரம். அவசரம்னா விரைவு. அவசியம்ங்கிறது தேவை. அவயவம் அப்படின்னா உறுப்பு. நெக்ஸ்ட் அனுக்கிரகம். அனுக்கிரகம் அப்படிங்கிறது அருள் செய்தல். அனுபவம். அனுபவத்துடைய தமிழ் சொல் பாத்தீங்கன்னா பட்டறிவு. அனுபவித்தல். அனுபவித்தல் அப்படிங்கிறது நுகர்தல். அனுமானம். அனுமானம் அப்படின்னா உயிர்த்தறிதல். ஆகாயம். ஆகாயம்ங்கிறது வானம். ஆக்கிரமிப்பு. ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறது வலிந்து கவர்தல். ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் அப்படிங்கிறது வாழ்த்து. ஆபத்து. ஆபத்து அப்படின்னா துன்பம். ஆராதனை. ஆராதனைங்கிறது வழிபாடு. ஆன்மா. ஆன்மான்னா உயிர். ஓகேவா? ஆன்மா அப்படிங்கிறது உயிர். இந்து மகா சமுத்திரம். இந்து மகா சமுத்திரம் அப்படிங்கிறது இந்து மாக்கடல். ஓகேவா? இந்து மகா சமுத்திரம்ங்கிறது இந்து மாக்கடல். இந்திராஜாலம். இந்திராஜாலம் அப்படின்னா கண்கட்டு காட்சி. ஓகேவா? கண்கட்டு காட்சி. இந்த மாய வித்தை சொல்றாங்க இல்லையா? இந்திராஜாலம் அப்படிங்கிறது கண்கட்டு காட்சி. இமாலயம். இமாலயம்ங்கிறது பனிமலை. ராகம். ராகம்ங்கிறது பண். பண்னா நமக்கு பொருள் தெரியும் இசை அப்படின்ட்டு. ஓகேவா? அப்போ இசைக்கான வடசொல் பாத்தீங்கன்னா ராகம். ரத்தினம். ரத்தினம் அப்படிங்கிறது செம்மணி. ரத்தினம்ங்கிறது செம்மணி தமிழ் சொல்ல. ரத்தம். ரத்தம்ங்கிறது குருதி. இலக்கம். இலக்கம்ங்கிறது எண். ஓகேவா? 1 2 3 இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து வடசொல்ல இலக்கம். லட்சணம்ங்கிறது அழகு. லௌகிகம். லௌகிகம்னா உலகியல். ஓகேவா? உலகியலை தான் லௌகிகம் சொல்றாங்க வடசொல்ல. உதாரணம். உதாரணம் அப்படிங்கிறது எடுத்துக்காட்டு. ஓகேவா? உத்திரக்கிரியை. உத்திரக்கிரியை அப்படின்னா நீத்தார் கடன். உத்திரக்கிரியை அப்படின்னா நீத்தார் கடன். உத்தியோகம் அப்படிங்கிறது அலுவல்.
உத்தியோகம்ங்கிறது அலுவல். உபத்திரவம் உபத்திரவம் அப்படின்னா வேதனை. உற்சவம் அப்படிங்கிறது விழா. உற்சவம்ங்கிறது விழா. ஐக்கியம் ஐக்கியம்ங்கிறது ஒற்றுமை. ஔபாசனம் ஔபாசனம் அப்படின்னா எரியோம்பல். ஔபாசனம் அப்படின்னா எரியோம்பல். கஷ்டம் அப்படிங்கிறது தொல்லை. ஓகேவா? கஷ்டம் அப்படிங்கிறது ஓகேங்க. அவ்வளவுதான். வடசொல் வந்து தமிழ் சொல்லா மாத்துறது பாத்தீங்கன்னா ஆல இருந்து அவ் வரை இருக்கிற வரிசை வந்து பாத்தீங்கன்னா முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோல வந்து கா வரிசை பாத்திரலாம். உயிர்மெய் எழுத்துக்கான வடசொல்லுக்கான தமிழ் சொல் பார்க்கலாம். ஓகேங்க. தேங்க்யூ.